அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல வமா பைனஹுமா பில் ஹக். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதீ பஷ்ஷரனா பிகௌலிஹி மன் ரஆனி ஃபகத் ரஅல் ஹக். وعلى آله وصحبه وأتباعه وصائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين ومشايخنا الكرام وأساتذتنا العظام أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. வானங்களையும் பூமியையும் ஹக்கை கொண்டே சிருஷ்டித்த எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். என்னை கண்டவர் ஹக்கை கண்டுவிட்டார் என்று எமக்கெல்லாம் நன்மாராயம் கூறிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் மேனிலை கண்ட ஞானி கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் இன்றைய விழாவின் நாயகர், உலகறிந்த மாமேதை, ஞானிகளின் சூரியனாய் இம்மண்ணிலே வாழ்ந்து மறைந்த ஷம்சுல் உலமா சங்கைக்குரிய ஷேഖுனா ஜலாலுத்தீன் குத்புல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் எம்மையெல்லாம் நெறி தவளாது சீரான பாதையிலே வாழ வைத்து இதயங்களை புத்துயிராக்கி எம்மையெல்லாம் ஞானப்பாலூட்டி தம் பிள்ளைகளாய் வளர்த்தெடுத்த நம் உயிருக்குயிரான ஷேக் நாயகம் புலன்களை விட்டு மறைந்தாலும் எம்மையெல்லாம் கண்காணித்து கொண்டிருக்கின்ற குத்புனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என பிரார்த்திப்பதோடு இந்த நிகழ்வை ஆத்மீக வழிகாட்டலின் கீழ் வழிநடத்தி ஹக்கை காட்டும் கண்ணாடியாக நமக்கெல்லாம் முன்னாடி இருக்கின்ற நம்முடைய உயிருக்குயிரான ஷேக் நாயகம் அசையீத் மக்கத்தார் மௌலானா வாப்பா அன்னவர்களை விழித்து நம்முடைய ஷேகுமார்களின் பாதங்களை சிரத்திலும் தோள்களிலும் நெற்றியிலும் சுமந்து மற்றும் உண்டான உலமாக்களையும் தரீகா முரீதீன்கள், முஹிப்பீன்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், நூருல் இர்ஃபான் அரபு கலாசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள், இந்த ஊரில் பிறந்திருக்கின்ற அத்தனை ஈமானுள்ள உள்ளங்களையும் விழித்து சமூக வலைத்தளங்களின் ஊடாக நேரடியாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களையும் விழித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பேச்சுக்களை ஈமானுக்கு உரமூட்டுகின்ற வரமாக ஆக்கித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அக்கரை பெற்று மண்ணும் ஒரு சாமானிய மண்ணும் அல்ல. குத்புனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்களின் அருளினால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஞானியை, ஒரு இறைநேசரை, பிறக்கின்ற பொழுதே குத்துபாக பிறந்த ஒரு உத்தமரை உரிமையோடு நிகழ்வு கூறுகின்ற அங்கீகாரத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இலங்கை திருநாட்டிலே இந்த அக்கரை பற்று மண்ணுக்கும் இந்த மஹலரத்துல் காதிரியாவுக்கும் தான் நசீபாக்கி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் காலத்துக்கு காலம் குத்துபுமார்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். அவ்வாறு விரல் விட்டு எண்ணக்கூடிய குத்துபுமார்களில் இந்த இலங்கை மண் பல குத்துபுகளை சுமந்திருக்கிறது. ஆனால் குத்துபுனா ஜலாலுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் போன்று ஒரு பெருமகானை உரிமையோடு அவர்களின் சொந்த தளமாக மஹலரத்துல் காதிரியாவிலே 57 வருட நினைவை இத்தனை காலம் சிறப்பாக நினைவு கூறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்திருக்கிறான் என்றால், இந்த அருளை சுமந்து நமக்கு தந்தவர்கள் சங்கைக்குரிய ஷேக் நாயகம் மக்கத்தார் வாப்பா அன்னவர்களை தவிர வேறு எவரும் இல்லை. அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தில்லை என்றிருந்தால், அவர்களை தேடி இந்த ஹிலாபத்தை எடுத்துக்கொண்டு ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்க போவதில்லை. அவ்வாறு வரவில்லை என்றால் இந்த பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கவும் முடியாது. அப்படி என்றால் இத்தனைக்கும் காரண கர்த்தாவானவர்கள் யார்? சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்கள்தான் என்பதிலே இருவேறுபட்ட கருத்துக்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு இருக்கவே முடியாது. எனவே இந்த விடயத்திலே நாம் அனைவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்திலே பொதுவாக நன்றி உணர்வு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி உடையவர்களாக, எனது அருளுக்கு நன்றி உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றிருந்தால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நிச்சயமாக நான் அதை இன்னும் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருப்பேன். நித்தாற்றல்ல. வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்பீர்கள் என்றிருந்தால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், எனது தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டு நடப்பீர்கள் என்றிருந்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க ஆக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் என்றால், நீங்க எனக்கே நன்றி கெட்டாக்கள். நீங்க எப்படிப்பட்ட ஆக்கள்? எனக்கே நன்றி என்பதையும் அல்லாஹ் தஆலா அதே குர்ஆனிலே பதிவு செய்து விட்டான். எப்படி? வநஃபக மிர் ரூஹிஹி வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் சொல்லுகிறான்,
உங்களை உங்களுக்கு என்னுடைய ரூஹில் நின்று ஊதி. இதை விட என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை எல்லா வஸ்துக்களுக்கும் வைத்திருக்கிறான். மரத்துக்கும் ரூஹ் இருக்கிறது, கால்நடைகளுக்கும் ரூஹ் இருக்கிறது, எல்லா வஸ்துக்களுக்கும் ரூஹ் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு சிரேஷ்டமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னில் நின்று ரூஹை ஊதுகிறான். வ நஃபஹ மிர் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹில் நின்று அவனே ஊதினான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரூஹை கொடுக்கிற விஷயத்திலே இன்சானிலே இன்னொரு ஆளை அல்லாஹ் நியமிக்கவில்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைப்பதற்கு எத்தனையோ வகையான மண்ணை எடுப்பதற்கு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடலை செய்தவர்கள் யார்? மலக்குகள். அந்த மலக்குகளை பொறுப்பு சாட்டாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வ நஃபஹ மிர் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹில் நின்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஊதினான். அதனால்தான் சூஃபியாக்கள் எங்களுக்கு அழகான உபதேசத்தை சொல்லுவார்கள். ஹதீசுகளில் இருந்து, குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து சாராம்சமாக சொல்லுவார்கள். மௌத்தாக முன்னமே மௌத்தாகவும், மாகை முழுக்கு முன் முழுகனவும், சௌயந்தோர் சொற்சாரமதை சகலரும் விளங்கார் அறியார். மௌத்து ஹகீகியும் இராதியுமாம், மௌத்து உடலுக்கு ரூஹுக்கு இல்லை. மௌத்தை அறியாதோர் மடையர் என்று மண்ணில் கதம் தோயா நபி மொழிந்தார். இந்த உலகத்திலே மிக பெரும் குதுபாக திகழ்ந்தவர்கள், இலங்கை திருநாட்டிலே ஆலிம்கள் உருவாக வேண்டும் என்று முதலாய் கனவு கண்டு வெலிகமை என்கிற நகரத்திலே மதரசத்துல் பாரி ஃபி மஸ்ஜிதில் புகாரி அல நஹரில் ஜாரி, அவர்களின் பேச்சே அரபியில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் அது இலக்கியமாக இருக்கும். அல்லாமத்துல் அரூஸ் மாப்புள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் மதரசத்துல் பாரி ஃபி மஸ்ஜிதில் புகாரி அல வெலிகமையில் இருக்கிற மதரசாவை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம். மஸ்ஜிதில் புகாரி, அந்த புகாரி அலன் நஹரில் ஜாரி, ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிக்கு பக்கத்திலே இருக்கின்ற பள்ளிவாசலிலே அந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் அரபு கல்லூரியாக முதலில் ஆரம்பிக்க இதை தந்தவர்கள் அல்லாமத்துல் அரூஸ் மாப்புள்ளை லெப்பை ஆலிம். அரபியிலும் தமிழிலும் அரபு தமிழிலும் விற்பன்னராக திகழ்ந்தவர்கள் இமாம் மாப்புள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள். இன்றிருக்கின்ற அறிஞர்களில் அநேகமானவர்களுக்கு அவர்களை பற்றி தெரியாது. சுமார் 365 பள்ளிவாசல்களை தனது சொந்த காசு பணங்களினால் கட்டி முடித்துவிட்டு மன்னரையில் இன்றும் உயிர் வாழுகின்ற மாபெரும் ஞானி மாப்புள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அவர்கள். அவர்களுக்கு ஹதியா மாலை என்று ஒரு ஞான பாடல் இருக்கிறது. அந்த பாடலினுடைய வரிதான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன வரி. இலங்கையிலும் இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் எல்லா நாடுகளிலும் ஊதப்படுகின்ற தலை ஃபாத்திஹா என்கின்ற அந்த அரும்பெரும் பேழையை தந்தவர்கள் அல்லாமா மாப்புள்ளை லெப்பை ஆலிம் சாஹிப் அன்னவர்கள்.
தமிழ் மக்கள் மந்திரத்தை சொல்லி வெத்திலையை இரண்டாக கிழித்து பெண்களுக்கு பிரசவ வழியை தீர்த்து இலகுவாக பிள்ளை பிறக்க வைத்துக் கொண்டிருந்த மௌட்டீக காலத்தில் தான் அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை நபி ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் தலை ஃபாத்திஹாவை எங்களுக்கு தொகுத்து தந்தார்கள். நீங்கள் இந்த தலை ஃபாத்திஹாவை ஃபாத்திமா நாயகியுடைய பேரிலே ஓதிவிட்டு வேண்டும் என்று இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களின் பொருட்டினால் அன்றிருந்த மக்கள் இன்று வரைக்கும் அந்த பிரசவத்தை இலகுவாக அந்த நம்பிக்கையில் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அதைவிட வேறு வேறு லேசான வழிகள் வந்துவிட்டது. அல்லாஹ் மீது, அவுலியாக்கள் மீது, ஃபாத்திமா நாயகி மீது உள்ள நம்பிக்கைகள் தடம்புரண்டு சென்று இன்று வேறு வேறு மருத்துவர்கள் மீதான ஈமான் அதிகரித்து விட்டது. அப்படிப்பட்டவர்கள் அல்லாமத்துல் அரூஸ் மாப்பிள்ளை நபி ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் அவர்கள் தன்னுடைய ஹதியா மாலை என்கிற அந்த பெட்டகத்திலே அந்த தொகுப்பிலே தான் சொல்கிறார்கள், மௌத்து இரண்டு வகை, மௌத்து ஹகீகி, மௌத்து இராதி. இந்த உலகத்திலே ஒருவன் இரண்டு தடவை பிறக்கவில்லை என்றால் அவன் மூமின் இல்லை. இந்த உலகத்திலே இரண்டு தடவை ஒருவன் மரணிக்கவில்லை என்றாலும் அவன் மூமின் இல்லை. இதுதான் சூஃபியாக்களுடைய வழிகாட்டல். இரண்டு தடவை பிறக்கவில்லை என்றால் மூமின் இல்லை என்றால் அவன் நரகவாதி என்று பொருளா? அந்த பொருளை நாமளும் சொல்லல, சூஃபியாக்களும் சொல்லல, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லவில்லை. என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? மல்லம் யூலத் மர்ரத்தைனி லை யலிஜ மலக்கூத்த ஸமாவாத். இரண்டு தடவைகள் பிறக்காதவன் மலக்கூத்துடைய எல்லைக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இதற்கு ஒத்த நபிமொழிகளும் சூஃபியாக்களின் கருத்துக்களும் இருக்கின்றன. குதுபுனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் அன்னவர்கள் இந்த வார்த்தையை எனக்கு நேரடியாக கற்பித்த வார்த்தை. மல்லம் யூலத் மர்ரத்தைன், இரண்டு தடவைகள் இந்த உலகத்திலே பெற்றெடுக்கப்படாதவன் லை யலிஜ மலக்கூத்த ஸமாவாத், வானலோகத்தினுடைய சமாவாத், அதனுடைய மலக்கூத், அந்த நிலையை அவன் அடைய மாட்டான் என்று சொன்னார்கள். மலக்கூத்துடைய நிலை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்த அந்தரங்க அறிவு. அந்த எல்லைக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்க முடியாது. மலக்கூத்து சமாவாத் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்கூத்து சமாவாத்தை நான் திறந்து கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு, அதனால் ஈமானில் திடகாத்திரமான நம்பிக்கை கொண்டவர்களில் ஒருவராய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று இன்னஹு கான மினல் மூகினீன், யகீன் என்கிற உச்சத்தை தொட்ட உத்தமராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆனார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட எங்களுக்கு சொல்லுகிறார்கள், லௌலா அன்ன ஷயாத்தீன யஹூமூன அலா குலூபி பனி ஆதம், ஷைத்தான்கள் மனிதனுடைய இதயங்களை, மனித குலத்தின் இதயங்களை ஷைத்தான்கள் சூழ்ந்து கொள்ளவில்லை என்றிருந்தால், லௌலா அன்ன ஷயாத்தீன யஹூமூன அலா குலூபி பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் இதயங்களை ஷைத்தான்கள் சூழவில்லை என்றிருந்தால், லனலரு இலா மலக்கூத்தி ஸமாவாத், பூமியில் இருந்து கொண்டு மலக்கூத்து ஸமாவாத், வானுலகின் அத்தாட்சிகளை அல்லது மலக்கூத்துடைய நிலையை கண்ணாலே பார்க்கிற சக்தியை மனிதர்கள் பெற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஏன் பாப்பா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் இந்த ஹதீதை நமக்கு கற்பிக்கவில்லையா? பையத்துர் ரில்வானை புரட்டி பாருங்கள். இது பற்றிய நிறைய விஷயங்களை வாப்பா நமக்கு சொல்லி இருப்பார்கள். மலக்கூத்துடைய
நிலையை அடைவதாக இருந்தால் ஷைத்தான் நம்முடைய இதயங்களை சூழக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய திடகாத்திரம் எங்களுக்கு இருக்க வேண்டும். வாய்ப்பேச்சில் மட்டுமில்ல, நிதர்சனத்திலும் இருக்க வேண்டும். குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், ஒரு ஃபாதர் அவர்களோடு தர்க்கம் செய்கிறார். நெருப்பு வணங்கிகள் அவர்களோடு தர்க்கம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் அந்த நெருப்பு வணங்கிகள் மூட்டியிருந்த தீக்குள் அந்த ஃபாதருடைய மகனையும் பிடித்துக் கொண்டு குதித்து விட்டார்கள். அவர்கள் பதறினார்கள். நீண்ட நேரம் கழித்த பின்னால் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சின்னதொரு தாக்கமும் இல்லாமல் அந்த பிள்ளையோடு வெளியே வந்தார்கள். நெருப்பு அவர்களை கரிக்கவில்லை. நெருப்பு வணங்கிகளோடு இன்னொரு தடவை ஏற்பட்ட வாக்குவாதத்திலே தன்னுடைய செருப்பை நெருப்பிலே வீசினார்கள் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். ஆனால் அந்த செருப்பு கூட எரியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு ஆசீர்வாதம் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிட்டு விட்டு கை வாய் துடைக்கின்ற சிறிய சீலை துண்டொன்றை கையில் வைத்திருந்தார்கள். தாபிஈன்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இந்த கையிலே இந்த கை துடைக்கின்ற சீலையிலே தங்கள் கரங்களையும் வாயையும் எல்லோரும் துடைத்தார்கள். எல்லாம் முடிந்த பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கை துடைக்கின்ற துணியை தன் எரிந்து கொண்டிருந்த அடுப்பின் நெருப்புக்குள்ளே போட்டார்கள். சற்று நேரம் கழித்து அப்படியே வெளியே எடுத்தார்கள். தாபிஈன்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேட்டார்கள், இது என்ன அற்புதம் என்று கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய கரங்களையும் வாயையும் சாப்பிட்ட பின்னால் துடைத்த துணி. இது நெருப்பிலே எரியாது என்பது எனது நம்பிக்கை. அன்று முதல் இன்று வரை இப்படித்தான். அது துடைத்த பின்னால் நெருப்பில் போட்டால் வெளுத்துக் கொண்டு நாமெல்லாம் நம்முடைய உடுப்பையும் லொன்றிட்ட போட்டு நம்மளையும் வேறையா போடணும். சவுக்கார கம்பெனிக்காரன் பணக்காரனாயின நம்ம நாக்களோட உடம்பாலையும் உடுப்பாலையும் தானே, வேற என்ன தால. ஆனால் அந்த துணி எரியவில்லை. வெளியே எடுப்பார்கள். மௌலானா ஜலாலுதீன் ரூமி நாயகம் அன்னவர்கள் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்கிறார்கள், மனிதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்களையும் வாயையும் தொட்டு துவண்ட அந்த துணியை கூட நரகத்தை அந்த நெருப்பினால் எரிக்க முடியவில்லை என்றால் உனது உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பை சுமந்த உன்னை எப்படி நரக நெருப்பினால் எரிக்கவோ கரிக்கவோ முடியும் என்று கேட்கிறார்கள் மௌலானா ஜலாலுதீன் ரூமி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்ன மிக முக்கியமான அற்புதங்களில் வகுல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே, நபி இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பர்தம் வசலாமா, சாந்தமாகவும் குளிராகவும் ஆகிவிடு என்று நாங்கள் நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான்.
சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு தடவை தௌபா செய்து அழுகிறார்கள். அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அவர்கள் அழ வேண்டிய தேவையில்லை, தௌபா செய்ய வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அந்த தௌபா மிக நீண்டது. அதில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா, இந்த பாவங்கள் அதிகமான, எண்ணி முடிக்க முடியாத மணலளவு பாவங்களை கொண்ட இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எண்ணி முடிக்க முடியாத மணலளவு பாவங்களை கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய என்னை நீ தயவு செஞ்சு மன்னிச்சு நரகத்துல போட்டுடாம காப்பாத்திடு நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவேளை இந்த அபூபக்கரை ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தில் போடுவதுதான் முடிவென்று வந்துவிட்டால், இறைவா, நான் உன்னிடத்திலே ஒன்று கேட்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நீ ஒரு கருணை புரிந்தாயே, நரக நெருப்பே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சாந்தமாக குளிராக ஆகிவிடு, கரித்து விடாதே என்று சொன்னாயே, அந்த கட்டளையாவது என்னை போடப்படுகிற நரகத்துக்கு நீ சொல்ல மாட்டியா என்று நபி சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். இதுதான் பெரியார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்ட பொழுது அவர்களை கரிக்கவில்லை. குதுபுனா ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை போட்ட பொழுது கரிக்கவில்லை. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஹஜ்ஜை செய்வோம் என்று நம்ம நாட்டில இருந்து கொஞ்சம் ஹாஜிகள் மக்காக்கு போய் மினாவுல நெருப்பு பிடிச்சி ஹாஜி வேற இஹ்ராம் வேறையா ஓடுறானுகள். ஹாஜியார் வேற, இஹ்ராம் வேற. அலவி மௌலானா மர்ஹூம் மேல்மாகாண கவர்னர் அலவி மௌலானா ஒரு நாள் பாப்பா வர சொல்லி, ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் சொல்லி, நான் இருந்த இடத்துக்கு ஒரு நாள் ஜும்மா தொழுறதுக்கு அலவி மௌலானா அவர்களும் நம்முடைய அத்தாவுல்லா சார் அவர்களும் ஜும்மாவுக்கு வந்த நேரம், அப்ப நான் 2 முக்கியஸ்தர்கள் வந்திருக்காங்க, ஜும்மா முடிச்சு போட்டு போய் சும்மாவை அனுப்புறேன் போட்டு ஜும்மா தொழுது முடிய பள்ளிவாசல் அவங்கள ஒரு சின்ன கௌரவம் ஒன்றை கொடுத்து பேசுங்க, மௌலானாவா இருக்கிறார்கள், ஹல்லாஜ் மன்சூர் நாயகம் இருக்கிறார்கள், 2 பேரையும் கொஞ்சம் பேச சொல்லையும் அலவி மௌலானா அவர்கள் சொன்ன வசனமே தான், நாங்க ஹஜ்ஜிக்கு போனோம், மினாவுல நெருப்பு பிடிச்சி எங்கட செக்யூரிட்டியை காணையும் இல்லை, கொத்தரொட்டியை காணையும் இல்லை என்றார். அப்படி பகடியா பேசினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஹஜ்ஜுக்கு நாங்கள் போகிறோம், மினாவிலே அங்கே நெருப்பு பிடித்த பொழுது எல்லா மலக்கூத்தும் பறந்துச்சு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பிலும் நெருப்பு சுடும் என்பது அறிவு, நெருப்பு சுட முடியாது என்பது ஞானம். ஓட்டை கப்பல் தாழும் என்பது அறிவு, ஓட்டை கப்பல் தாழாது என்பது ஞானம். கத்தி அறுக்கும் என்பது அறிவு, கத்தியால் அறுக்க முடியாது என்பது ஞானம். அதுதானே இஸ்லாம். நான் சொன்ன 3 பைபிள்லையோ புராணங்கள்லையோ உள்ளவைகள் அல்ல, அல் குர்ஆனிலே உள்ளவைகள். கத்தியால் அறுக்க முடியாது, அறுக்கும் என்பது அறிவு. ஆனால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முடியவில்லை. நெருப்பு சுடும் என்பது அறிவு, சுட முடியாது என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தீர்மானம். ஓட்டை கப்பல் தாழும் என்பது எல்லோருக்கும் தெரியும், அறிவு. நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் தாழவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கற்க போன அறிவு ஞானத்தில், கற்றுக்கொண்ட ஞானத்தில் 3ல் 1 பாடமே ஓட்டை கப்பல் தாழாது, அவ்வளவுதான். தாழும் என்பது அறிவு. அதை தாழாது என்கிற ஞானத்தினால் வெல்லுகின்றவர்கள் தான் இறைநேச செல்வர்கள், அவர்கள் தான் ஞானிகள், அவர்கள் தான் பெரியார்கள். இதான் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நெருப்பு சுடவில்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குத்துடைய சகல இரகசியங்களையும் வெளியாக்கி காட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஷைத்தான் மனித இதயங்களை சூழ்ந்து கொள்ளவில்லை என்றால் மனிதர்களினால் மலக்கூத்தை பார்க்க முடியும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மல்லம் யூலத் மர்ரத்தைன், 2 தடவைகள் பிறக்காதவன் லை யலிஜ மலக்கூத்த ஸமாவாத், வானத்தினுடைய அதாவது மலக்கூத்துடைய நிலையை, வானத்தின் அத்தாட்சிகளை அவன் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்கூத்துடைய எல்லையை அடைய முடியாது. 2 தடவைகள் பிறக்க வேண்டும். எப்படி பிறக்கிறது? நாம ஷேகுக்கு வாப்பாண்டா, வாப்பாக்கு முந்தினவன் கேட்கான், அது என்னடா உங்களுக்கு வாப்பாண்டு? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தகப்பன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். முஸ்லிமுக்கு எத்தனை வாப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பான்னு குர்ஆன் சொல்கிறது. அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உலுஹிய்யா கொடுக்க சொல்கிறீர்களே, இதனுடைய தாற்பயம் என்ன நாயகமே என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களுடைய வழிமுறை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்மளுக்கு தகப்பன் என்று சொல்லி தந்தார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தகப்பன் என்று சொல்லி தந்தான். எதற்காக? இந்த சமுதாயம், நம்முடைய சமுதாயம் வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய நேரடியான சமுதாயம் அல்ல. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம லேசா சொல்ற விஷயம் உம்மத்து முஹம்மதியா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் உம்மத்தே முஹம்மதியா. ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு சொல்லி தருகிற விஷயம் உம்மத்தே முஹம்மதியா மட்டுமல்ல, மில்லத்தே இப்ராஹிமியா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டமும் நாம என்பதை இஸ்லாம் சொல்லி தருது. நீங்கள் பாருங்கள், நாங்கள் தொழுகின்ற தொழுகையில வஜ்ஜஹத் அல்லாஹு அக்பர் தக்பீரை சொல்லி கட்டிட்டோம், வஜ்ஜஹத் ஓதுறோம். இந்த வஜ்ஜஹத் யார் ஓதினது? வஜ்ஜஹத் யார் ஓதினது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய பிரார்த்தனை தான் வஜ்ஜஹத். இந்த செய்தி எங்க வருது? குர்ஆன்ல தான் இருக்குது. குர்ஆன்லயே அல்லாஹு தஆலா சொல்கிறான், தொழுகையில நாம ஓதக்கூடிய வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி என்கிற இந்த துஆ, துஆஉல் இஃப்திதாஹ் என்று இஸ்லாம் சொல்கிறது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த ஓதிய துஆ குர்ஆன் இருக்கிறது. நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஸலவாத்து ஸலாம் சொல்ல சொல்லியிருக்கான், எப்படி சொல்ல என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. யார் வர்றா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். தொழுகையில் ஓதுற வஜ்ஜஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தொழுகையில் ஓதுகிற ஸலவாத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த உம்மத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இருக்கின்ற தொடர்பை அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள், இதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வானலோகத்துடைய மலக்கூத்து சமாவாத் அத்தாட்சிகளை, அந்த எல்லையை இந்த உலகத்திலே நாங்கள் காண்பித்து சங்கைப்படுத்தியதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். இதை ஏன் அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்றோம் தெரியுமா? மல்லம் யூலது மர்ரத்தைனி, இது ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் சொன்ன உபதேசம், நம்முடைய ஷேக் நாயகம் சொன்ன உபதேசம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஹதீஸ் இது. மல்லம் யூலது மர்ரத்தைன், 2 தடவை நீ பிள்ளையாக பிறக்கவில்லை என்றால் லை எலிஜ மலக்கூத்த சமாவாத்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரவேசித்த அந்த மலக்கூத்து சமாவாத்தை நீ அடைய முடியாது. மலக்கூத்து சமாவாத்தை அடைகிறண்ட என்ன செய்யணும்? 2 தடவை பிறக்கணும். அந்த 2 தடவை பிறக்கணும் என்கிற தத்துவத்தை சொல்லுவதுதான் தரீகா. தரீகாங்கிறது வேற வேதம் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உணர்த்திய வார்த்தை. இஸ்லாத்துல ஈமான்ல அல்லாஹ் நாடின அனுமதி சாக்கள் நம்ம பாப்பாண்டு சொல்லலாம், உம்மாண்டு சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாதா? சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இந்த உம்பட்டு போல வட்டுருக்கமான 6666 வசனங்கள் என்று ஒரு கணிப்பின்படி சொல்லப்பட்ட இந்த 30 ஜுஸு குர்ஆன்ல 114 அத்தியாயங்களுக்குள்ளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொல்கிறான். அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்று சொல்லிவிட்டு வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். யார் தாய்மார்? இப்ப நாம கதீஜா உம்மா, ஆயிஷா உம்மா, ஹப்ஸா உம்மா, சௌதா உம்மாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை உம்மா தாய் என்று சொல்லிவிட்டா, ஒரு வயறந்த ஒருவன் வந்து உங்களுக்கு எத்தனைடா அம்மான்னு கேட்டா இவனுக்கு என்ன தலை அடிக்கல? எப்படி இவனுக்கு சொல்ற? இது யாரோட விளையாடுறா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்ன விஷயம். ஆயிஷா நாயகி நம்மளுக்கு தாயங்கிறதை ஒருவன் மறுத்தால் அவன் முஸ்லிமா? முஸ்லிமா? குர்ஆன்ல ஒரு நுக்தாவை மறுத்தாலே அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தாய் என்கிறதை மறுக்க முடியுமா யாராவது? குர்ஆன் சொல்கிறது. ஹதீஜா நாயகி தாய் என்கிறதை யாரும் மறுக்க முடியுமா? குர்ஆன் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மனைவிமார்களாய் இருந்த என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த பெண்மணிகளை தாய்மார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சொல்லி போட்டானே. எவனாவது உங்களுக்கு எத்தனைடா உம்மாண்டு கேட்டா இதுக்கு எப்படி மறுமொழி சொல்றது? அப்ப இவனுக்கு வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, மடையன் கதைச்சா சலாம் அலைக்கும் சொல்லி ஆள் மாறுங்க என்று அல்லாஹு தஆலாவே குர்ஆன்ல ஐடியா சொல்லி இருக்கான். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையன் கதைச்சா சலாமா. இதுக்கு மேல உங்களோட கதை கேளா என்றா கதைக்கிறண்டா வேற மாதிரி கதைக்கணும், அது எங்களுக்கு அனுமதி இல்லை என்கிற அர்த்தம் ஆயிடு. அப்படித்தானே அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு மறுமொழி சொன்னான். ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பால படைச்சி அவரை மண்ணால படைச்சி போட்டு என்ன நீ அவருக்கு சுஜூது செய் என்று சொன்னா சரி வருமான்னு கேட்டோன்னே அல்லாஹு தஆலா ஒன்றும் சொல்லல. அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், என்ற கட்டளைக்கு நீ மறுத்தாய், பெருமை அடிச்சாய், வ கான மினல் காஃபிரீன், நீ குஃபர் காஃபிராகி விட்டாய், வெளியறங்கு. ஒன்றும் சொல்லல அல்லாஹு தஆலா. ஷைத்தான் வாழ்க்கையில அட்லீஸ்ட் குறைஞ்சது காபோத்தல் சாராயமாவது குடிச்சிருப்பானா? ஒரு ஆயத்தை சொல்லுங்க ஆகும். ஷைத்தான் இன்னும் பார்ல காபோத்தல் சாராயம் குடிச்சுன்னு ஒரு ஆயத்தை சொல்லுங்க. இல்ல அவன் செஞ்ச பாவம் என்று சொல்லுங்க. அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிற பொழுது அவன் செய்த பாவம் ஆதம் நபியை விட நான் மேலண்டு பெருமை அடிச்சான். வஸ்தக்பர, பெருமை அடிச்சான். நம்மளுக்கு ஓர்டர் போட்டது அல்லாஹ் என்கிறத கவனிக்க தவறிட்டான். அபா அந்த கட்டளையை மறுத்தான். அபா கட்டளையை மறுத்தான். வஸ்தக்பர, பெருமை அடிச்சான். வகான மினல் காஃபிரீன். ஃபத்வா அதோட முடிஞ்சு. இல்ல இல்ல ஷைத்தானே, நீங்க அப்படி திடீரென்று கோவிக்கப்பட நம்ம நீண்ட காலமா நல்லா இருந்தாக்கள் இங்க வாங்க ஒரு மேசையில் இருந்து கதைப்போம் என்று அல்லாவும் அழைக்கல்ல, மலக்குகளும் அழைக்கல்ல. எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் சர்டிபிகேட் அவர்
அல்லாஹ் ரஹீம், ஷைத்தான் ரஜீம். அல்லாஹ் ரஹீம், ஷைத்தான் ரஜீம். செஞ்ச பல தண்ணி அடிக்கல்ல, பெரும்பாவம் செய்யல, செஞ்ச பல ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தான். நபி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமை விட தன்னை பெருமையாக நினைத்தான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், அப்ப இந்த உலகத்தில் நம்ம யார தாய் என்றோ தந்தை என்றோ ஆத்மீக ரீதியான உறவில் சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க படிச்சாக்கள் இருக்கீங்க, சார்மார் டீச்சர்ஸ்மார் இருக்கிறீங்க, ஆஃபீஸர்மார், பெரிய பெரிய உத்தியோகத்துள்ளாக்கள் இருக்கீங்க. கேட்டுக்கிறீர்களாக்கள் நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருப்பான். ஒரு வகையான டஸ்ட்பின் மாதிரி தான் இந்த ஃபேஸ்புக்குங்கிற சாமான். அதுக்குள்ள நல்லது குறைய குப்பை கூட. மூலகட்டவனை எல்லாம் உண்டா சந்திக்கல, ஃபேஸ்புக்கில் சந்திக்கலாம். அப்போ ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அதை விடுங்க. நீங்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் அல்லது சிந்தனை நல்ல தெளிந்த புத்தியோடு கேட்கிறார்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள். இதை முதல்ல நீங்க நம்புறீங்களா? குர்ஆன்ல உள்ளதை நம்புறீங்களா? யோசிக்கணுமா? நம்புறீங்க. அப்ப நாயகமாரு, நாயகத்திர மனைவி உம்மாண்ட நாயகமாரு. அப்படி இல்லை. நீங்க என்ன தேவையில்ல பாப்பாண்டு டக்குன்னு சொல்லப்படாதாம். அல்லாஹ் பிரக்கெட்டுக்குள்ள போட்டுக்கணுமாம் பாப்பாண்டு. கொஞ்சம் பேர் சொல்றான் நாயகத்திட உம்மா மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் வெட்டையால சொன்னா இபாரத்துன் நஸ், இஷாரத்துன் நஸ். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா மேல்வாரியாக ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் அதுக்கு உள்ரங்கமான ஒரு பொருள் அங்க இருக்கும். அப்ப வார்த்தையை மட்டும் கட்டிப்பிடித்துக் கொண்டு தர்க்கிக்கின்றவர்கள் தான் என்ன செய்வாங்க? இந்த இஸ்லாத்தில் பிளவுபடுவார்கள். இபாரத் குர்ஆனுடைய வசனம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள், முடிஞ்சு. குர்ஆன்ல வெளியில சொல்லப்படாத வசனம், அதற்குள் பொதிந்திருக்கிற வசனம். எனவே அவர்கள் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தாய்மார்ங்கிறதோட அல்லாஹ் முடிச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், ஹைருல் ஆபாஇ மன் அல்லமக, உனக்கு ஞானத்தை கற்றுத் தருகின்றவன் தான் இந்த உலகத்திலே சிறந்த தகப்பனாக உனக்கு இருக்கிறான். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருல் ஆபாஇ மன் அல்லமக, இஸ்லாத்தை கொண்டு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருல் ஆபாஇ மன் அல்லமக, ஞானத்தை கற்றுத் தருகின்றவர் உனக்கு தந்தையாக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாயகத்திர ஹதீஸை வாசிச்சவன் அல்லது படிச்சவன் சொல்றான், உங்களுக்கு என்ன வாப்பா, எத்தனை வாப்பாடாண்டு. அப்ப இதுக்கு எப்படி விளக்கம் சொல்றது? எனவேதான் தரீகாக்கள் மூலமாக வருகின்ற ஷேகுமார்கள் ஹைருல் ஆபாஇ மன் அல்லமக, உனக்கு ஞானத்தை கற்றுத் தருகின்ற குருமார்கள் உனக்கு தந்தையாக இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எப்படி சொல்ற பேரு? இஸ்லாத்தில் உள்ளதானே இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு வாரம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இஸ்லாம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னது இஸ்லாம் இல்லையா? நாயகத்தின் மனைவிமார்களை பற்றி சொன்னது இஸ்லாம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருல் ஆபாஇ மன் அல்லமக, ஞானத்தை கற்றுத் தருகின்றவர் தான் உன் தந்தைகளில் சிறந்தவர் என்று சொன்னது இஸ்லாம் இல்லையா? அப்ப இஸ்லாத்தின் முடிவு என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி இதைத்தான் தரீகாக்கள் சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை தான் சொல்கிறது. என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொன்ன பல ஹதீதுகள் இருக்கின்றன. மல்லம் யூலத் மர்ரத்தைன், 2 தடவைகள் பிறக்காதவன், லை யலிஜ மலக்கூத ஸமாவாத், வானுலகின் அத்தாட்சியை மலக்கூத்துடைய நிலைக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒரு தரம் நம்ம அம்மா வாப்பாக்கு பிறந்துட்டோம், ஒரு தடவை தன் தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டோம். அப்ப 2ஆம் தரம் பிறக்கிறா எப்படி பிறக்கிற? ஃபர்ஸ்ட் இருந்து பிறக்கிறா? இல்லை. ஒரு காமிலான ஷேகுடைய கரம் பற்றி
பைஅத்தை பெற்று அந்த காமிலான ஷேகுடைய தர்பியத்திலே அந்த காமிலான ஷேகுடைய பிள்ளையாக இரண்டாம் தடவை பிறக்காமல் அந்த மலக்கூத்து சமாவாத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் காண்பித்த அந்த மலக்கூத்து சமாவாத்தை நாங்கள் அடைய முடியாது. பாபா சொல்றா போல முழு பேருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தேவைப்படுது, முழு பேருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தேவைப்படுது, நாயகம் தேவையில்லை. அப்ப இரண்டு தடவைகள் பிறப்பதென்றால், இரண்டாம் தடவை பிறப்பதென்றால் அதனுடைய பொருள் என்ன? இதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன இந்த யதார்த்தத்தை சுமந்த ஒரு இஸ்லாமிய போதனை இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் எந்த ஜமாத்தாவது இரண்டாம் தடவை பிறப்பதென்றால் என்னவென்று எங்களுக்கு விளங்கப்படுத்துதா? இல்லையே. பிள்ளை பெறுவது எப்படி என்பதை பற்றி தான் எல்லா ஜமாத்தும் விளங்கப்படுத்துகிறதே தவிர நாம இரண்டாம் தடவை பிறப்பதென்றால் என்னங்கிறத பத்தி எந்த ஜமாத்தும் சொல்லுதில்லை, இல்லையா? குடும்ப தர்பியா, மரா கணவன் மனைவி தர்பியா, பிள்ளைக்குட்டி தர்பியாண்டு எல்லா தர்பியாவும் வந்து நல்ல தர்பியா தான், பிரச்சனை இல்லை, தர்பியாவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மும்பிட்டு தர்பியாவுக்கு நேரம் ஒதுக்கின இந்த இயக்கங்கள், குடும்ப தர்பியாக்கு நேரம் ஒதுக்கிய இயக்கங்கள், பிள்ளை பெறுவது எப்படி என்று நேரம் ஒதுக்கிய இயக்கங்கள், ஏன் இரண்டாம் தடவை ஒரு மூமின் ஈமான் உள்ளவன் ஒரு குருவுக்கு ஆத்மீகத்தை சுமந்த தகப்பனாக ஒரு குருவை ஏற்று அவருடைய பிள்ளையாய் தான் பரிணாமிக்க வேண்டும் என்பதை கற்பிக்க தவறியது என்றுதான் நான் கேட்கிறேன். ஏதோ சூஃபிசம் என்று சொன்னால், தரீக்கா என்று சொன்னால் ஏதோ சம்பந்தம் இல்லை, குர்ஆனிலோ ஹதீதிலோ இல்லாத ஒன்றை இவர்கள் சொல்ல முற்படுகிறார்கள் என்றல்லவா இன்று பிரச்சாரம் போய்விட்டது. ஒரு ஆலிமாவது நான் சொன்ன இந்த குர்ஆன்ல ஒரு வசனத்தையோ ஹதீஸையோ மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? கேட்டு பாருங்கள். இந்த சொன்ன குர்ஆனோ ஹதீஸோ ஒன்றையாவது மறுக்க முடியுமா? நான் இப்ப சொன்ன செய்தியில யாராவது அறிஞர் அண்ணா சொன்னார், வேலுச்சாமி சொன்னார் என்றெல்லாம் எங்கேயா சொல்லிக்கனா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே தரீக்கா என்றால் என்ன? முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இரண்டு தடவை பிறப்பதன், இரண்டாம் தடவை பிறப்பதன் இரகசியத்தையும் யதார்த்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வாய்ப்பேச்சுக்கு வாப்பா வாப்பா வாப்பான்னு சொன்னா மகனாக இயலாது. வாய்ப்பேச்சுக்கு வாப்பா வாப்பா வாப்பான்னு சொன்னா மகனாகலாமா? மகளாகலாமா? இல்ல, முடியாது. அது நல்ல சொண்டு செவத்தை கிளிக்கிட்ட சொன்னாலும் அது பாடமாகி சொல்லும். பேசக்கூடிய மைன அறிகிறது, அது பாடமாக்கி சொல்லும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஆட்டுக்கும் தாடி இருக்கு, சேவலுக்கும் மரங்கொத்திக்கும் தலைப்பாக இருக்கு, சேவலுக்கும் கிரீடம் இருக்கு. அதுக்காக வேண்டியது நல்ல தாடி வச்சு ஆட்டை பார்த்து மாஷா அல்லாஹ் இவர் ஒரு முஃப்தி அல்லது ஒரு ஞானி என்ற சொல்ற. மரங்கொத்திக்கும் தலைப்பா இருக்கு, பேசக்கூடிய கிளி இருக்கு, பேசக்கூடிய மைனாரிக்கு, இங்கிலீஷ் பேசுற நாய் மிரிக்கி போல. அதுல இதுக்காங்க என்ன இங்கிலீஷ் பேசுற நாய் மிரிக்கி. அதுக்காண்டி இங்கிலீஷ் பேசுற எல்லாரையும் நான் அப்படி சொன்னேன், அப்படி இல்லை. வெள்ளக்காரன் வளர்க்குற நாய் இங்கிலீஷ்ல பேசினா பேசுது, கூப்பிட்டா வருது போகுது, நல்லா இருக்கு. அப்படி கிளிப்புள்ள பாடமாக்கினா போல, மைனா பேசுவது போல, கிளி பேசுவது போல, ஒளிநாடாக்கள் பேசுவது போல பாடமாக்கியா எல்லாரும் பாப்பா, எல்லாரும் பாப்பா பாப்பாங்க, அப்ப நம்மளும் பாப்பாமா. எல்லாரும் உம்மா உம்மாங்கிறாங்க, அப்ப நம்மளும் உம்மான்னு சொல்லும். விளங்காம சொல்லப்படாது, இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிஷா நாயகிக்கு பாப்பா, பெத்த பாப்பா. ஆயிஷா நாயகி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு உம்மா. ஏ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. என்ற மகள் உங்களை நான் உம்மா என்று சொல்லலாமா? தேவையில்லாத கதை. நீ தடுங்கோ. இது நாயகம் சொல்லல, அல்லாஹ் சொன்ன. வாசுபாயுஹு உம்மஹாத்துஹும். அபூபக்கர் நாயகம் ஆயிஷா நாயகி வாப்பாவா இருக்கலாம். ஆனால் ஆயிஷா நாயகி தான் அபூபக்கர் நாயகத்துக்கு நாயகத்தின் மனைவி என்கிற அங்கீகாரத்தினால் உம்மாவா இருக்காங்க. எனவே நாம தாய் அல்லது தந்தை என்று உயரிய நிலையில் இருக்கின்ற பெரியவர்களை சொல்லுகிற பொழுதோ பாடமாக்கி சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையை உணர்ந்து அவர்களில் நம்மை நாம் இழந்து அல்லாவும் ரசூலும் சொன்ன பிரகாரம் அவர்களிடத்திலே ஞானத்தை பெற்று தர்பியத்தை பெற்று அவர்களை தந்தை என்று உரிமையோடு அறிவோடு தரிசனத்தோடு அவர்களை தந்தை என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு விளங்கிச்சா? யாருக்கு இப்படி பேசுறது பிடிக்குது அல்லது பிடிக்கலன்னு எனக்கு தெரியா. இது இப்படி தங்க கதைக்கலாம், வேற மாதிரி கதைக்கலாம். அதே நீ சமூக வலைத்தளங்களையும் போறதுனால இதை இதுக்கு இந்த வார்த்தைகளில் இதை விட ஒரு கட்டுப்பாடான வார்த்தைகளோ விளங்கப்படுத்துறதுக்கான வழிமுறையோ எந்த அறிவுக்கு இதுக்கு மேலே தெரியா. எனவே சூஃபிசம் என்பது, தரீக்கா என்பது, நீங்கள் ஒரு தடவை தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் மற்றும் ஒரு தடவை ஒரு ஆத்மீக குருவுக்கு பிள்ளையாய் எம்மை நாம் பிறக்கச் செய்வது, அந்த யதார்த்தத்தை உணர்வது, அந்த தத்துவத்தை தரிசிப்பதுதான் சூஃபிசம். யாரும் சொல்லல. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் ஹதீதுகளில் இருந்து குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து உங்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்கிறேன். சரி, மனுஷன் 2 தடவை பிறக்கணும். அது இப்போ உங்களுக்கும் எந்த அறிவுக்கும் உங்களோட புத்திக்கும் நான் எந்த அறிவுக்கு கதைச்சிருக்கேன், நீங்களும் உங்களோட புத்திக்கு கேட்டிருக்கீங்க. அல்லாஹ் இருக்கான் இதுக்கு பிறகு. அடுத்த விஷயம்தான் அல்லாமத்துல் உரூஸ் மாப்புல் பே ஆலிம் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய ஒரு ஹதீதை சொன்னார்கள். மூத்து கப்ல அன் தமூத்து. 2 தரம் பிறந்தா மட்டும் போதாது, 2 தடவை மௌத்தாகணும். எப்படி? 2 சூஃபிசம் என்ன, தரீக்காண்ட என்ன, இதான் 2 தடவை பிறப்பது என்பதை பற்றி எந்த சக்திக்குள்ளுக்கும் நான் சொல்லிட்டேன். உங்களோட மூளோட கெப்பாசிட்டிக்கு நீங்களும் அதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அம்சம் சூஃபிசத்திலும் தரீக்காவிலும் உள்ளதுதான் 2 தடவைகள் மௌத்தாக வேண்டும். கண்ண பிரட்டிக்கு மௌத்தாகிறது, அது கடைசியா மௌத்தாகிறது, அது இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூத்து கப்ல அன் தமூத்து. நீங்கள் மௌத்தாக முன்னர் மௌத்தாகுங்கள். அதைத்தான் அல்லாமத்துல் உரூஸ் மாப்புல் பே ஆலிம் சாஹிப் அன்னவர்கள் அழகாக சொல்கிறார்கள். மௌத்தாக முன்னமே மௌத்தாகவும் மாகை முழுக்கு முன் முழுகனவும். என்ன சொன்னார்கள்? மௌத்தாக முந்தி மௌத்தாகு. 2 தரம் பிறக்கிறது உங்களுக்கு ஒரு அளவு விளங்கி இருக்கும். 2 தரம் மௌத் இருக்குது, மௌத்தாக முன்னர் நீ மௌத்தாகவும். இதுவும் யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். மூத்து கப்ல அன் தமூத்து. மௌத்தாக முன்னர் நீங்கள் மௌத்தாகி விடுங்கள். என்ன மௌத்தாகிறதுக்கு முதல்ல தூக்க போட்டு சாகுங்கன்ற அர்த்தமா? இல்ல, அப்படி இல்ல. என்ன அர்த்தம்? மௌத்தாக முன்னர் மௌத்தாகுங்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடமாடக்கூடிய ஒரு மையத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்களும் மையித்து அவர்களும் மையித்து. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் குர்ஆன்ல? இன்னக மையித்துன், நீங்களும் மையித், வ இன்னஹும் மையித்தூன, அவர்களும் மையித். யாரு? சஹாபாக்கள். இந்த ஆயத்தை சூஃபியாக்கள் விளங்கப்படுத்துகிற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே மௌத்துக்கு முன்னால் தன்னுடைய நஃப்சானியத்தினுடைய தீய குணங்களை எல்லாம் இறக்கச் செய்து, ஒரு ஷேகினுடைய தர்பியத்தின் மூலமாக நஃப்சினுடைய படித்தரங்களை மரணிக்கச் செய்து, நஃப்ஸோடு போராடி நஃப்ஸை அடக்கி
நப்சை மாற்றி அமைத்து அம்மாராவில் இருந்து லவ்வாமா, லவ்வாமாவில் இருந்து முல்ஹிமா, முல்ஹிமாவில் இருந்து முத்துமைன்னா, அதுக்கு பின்னால் ராலியா மர்லியா, 7ஆம் தகுதி காமிலா என்கின்ற பரிபூர நிலைக்கு நப்சினுடைய ஒவ்வொரு படித்தரங்களையும் மாற்றி இழந்து எண்ணங்களை கொன்று நப்சை அடக்கி ஒரு மனிதன் அடைகின்ற ஆத்மீக ஜெயத்துக்கு பெயர் சூஃபியாக்களிடத்திலே மரணம் என்று சொல்லுவார்கள். அதை பகடியா ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பையத்து எடுத்தா மையத்தை அறிக்கணும்னு சொல்லுவார்கள். அது பகடி வார்த்தை, ஹதீஸ் இல்லது. பையத்து எடுத்தா மையத்துங்கிறது பகடி, ஒரு ஹதீஸ் இல்லது. என்ன சாராம்சம்? ஒரு காமிலான ஷேகிடத்திலே பையத்து எடுத்து விட்டால் குளிப்பாட்டுகின்றவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட மையத் தனக்கென்று எந்த சுயமும் இல்லை என்பதை அதை ஒத்துக்கொண்டு குளிப்பாற்றவன் பெரட்டினா பெறலும், உருட்டினா உருளும், தேய்ச்சா பேசாமரிக்கும், கூலான தண்ணியை ஊத்தினாலும் சூடான தண்ணியை ஊத்தினாலும் ஏன் எதற்காக என்று கேள்வி கேட்காதே. அந்த நிலையில் ஒரு காமிலான ஷேகிடத்திலே பைஅத்தை எடுக்கின்ற பொழுது மனிதன் பைஅத்தெடுத்தவன் மையத்தாக, பையத்தெடுத்த மையத்தாரிக்கோணும் என்கிற வசனத்தின் பொருள் இதான். இந்த மரணம், இந்த மௌத் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நாயகமே யா ரசூலுல்லாஹ், நீங்களும் மையித், சஹாபாக்களும் மையித். இதான் இதனுடைய வெளிரங்கமான பொருள், எல்லாரும் சொல்ற பொருள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன பொருள்? நாயகமே யா ரசூலுல்லாஹ், என்றைக்கு இருந்தால் நீங்களும் மறையக்கூடியவர்கள் தான், சஹாபாக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்கிற வார்த்தை தான் அதுக்கு வெளிரங்கமான பொருள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னக்க மையத்துன் என்பது வாழுகின்ற பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் ஒரு சொந்த சுயம் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கே வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய விருப்பம் எதுவோ அதற்குத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சஹாபிகளுக்கென்று சொந்தமாக சுயமாக எதுவும் இருக்கவில்லை. யுத்தத்துக்கு போவோம் என்று சொன்னா எல்லாரும் வலிக்கிடுவாங்க, சாப்பிடுவோம் என்றா எல்லாரும் சாப்பிடுவாங்க, தூங்குவோம் என்றா தூங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நாடுகிறார்களோ அதுவே சஹாபாக்களுடைய நாட்டமாக இருந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யூதர்கள் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், நபியே, நீங்க பெரிய அல்லாஹ்வை பற்றி சொல்றீங்க, ஒரு இறைவன் அவன் மட்டும்தான் என்றெல்லாம் சொல்கிறீர்கள், ஆனா உங்களோட சஹாபாக்கள் சிறுக்கு செய்றாங்க. யூதர்கள் வந்து சொன்னாங்க சஹாபாக்கள் சிறுக்கு செய்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சஹாபாக்கள் சிறுக்கு செய்யறேன்னு யூதர்கள் சொல்ற அளவுக்கு அப்படி என்னடாப்பா சிறுக்கு செஞ்சாங்க, எங்கடாக்கள் என்ன சிறுக்கு செஞ்ச? அதுக்கு அந்த யூதர்கள் சொன்னார்கள், உங்களோட சஹாபாக்கள் எங்களோட பேசக்கிட்ட எப்படி பேசுறாங்க தெரியுமா? மாஷா அல்லாஹு வமா ஷா ரசூலுல்லாஹ். எப்படி பேசுறாங்க? மாஷா அல்லாஹ், மாஷா ரசூலுல்லாஹ். இப்ப நாம எல்லாம் மாஷா அல்லாஹ் பாடி தானே, மாஷா ரசூலுல்லாஹ் தெரியாது நம்மளுக்கு, தெரியா? அப்ப யூதர்கள் பிடிச்ச போலதான் இது. நாயகமே யா ரசூலல்லாஹ், உட சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ்ண்டா அல்லாஹ் நாடியது, அதுக்குள்ள உங்களையும் கொண்டு வந்து ஒட்டாங்க உங்களோட சஹாபாக்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு போட்டு நான் ஒன்றும் பேசல, நான் உண்மையை அப்படித்தான் சஹாபாக்கள் கதைக்கிறேன். சஹாபாக்கள் நாயகத்தையும் அல்லாவையும் பிரிச்சு பேசுறல்ல, அவ்வளவுதான். அது ஏனென்று எங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்ச சஹாபாக்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்றை கேட்டுவிட்டால் அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ் ரசூல் ரெண்டு பேருக்கும் தெரியுமென்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்க்கு மட்டும் தெரியுமென்று ஒரு சஹாபியும் சொல்றல. நம்மட அக்கரபத்து, கல்முனை, சாய்ந்தமரம், இலங்கை முடியானாக்கள் மாஷ அல்லாஹ் அலத்தோட மட்டும் நிற்பாங்க. இப்போ உள்ள கிளவிக்கு அல்லாஹ்ல மட்டும்தான் வருது.
அல்லாஹ்வுல மட்டும்தான் வார. அல்லாஹ் வரசூலுஹு ஆலம் என்று வாரல்ல. அதே மாதிரி தான் மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு என்ன வாரு? மாஷா அல்லாஹ்ட கொடுமையை பார்க்கல ஃபேஸ்புக்ல பார்க்கணும். இவன் என்ன பத்தத்தை போட்டாலும் கீழுக்கால 4 பேர் வந்து மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வச்சு என்னத்துக்கோ நம்ம அப்படி நல்லது. அது சும்மா சொல்றேன். விளங்கி சொல்றானா விளங்காம சொல்றானா ஒன்றும் தெரிய. மாஷா அல்லாஹ் கும்பம், மாஷா அல்லாஹ் ஒரு கும்பம், மாஷா அல்லாஹ். சரி, சஹாபாக்களுடைய வழக்கம் அதல்ல. மாஷா அல்லாஹ்னு மட்டும் சொல்றல்ல. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசிக்கிறீங்க கிட்ட சொல்லுவாங்க எப்படின்னா, மாஷா அல்லாஹு வமா ஷி'த யா ரசூலல்லாஹ். நாயகமே யா ரசூலல்லாஹ், நாயகமே யா ரசூலல்லாஹ். எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியதும், வமா ஷி'த யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வும் நீங்களும் நாடியது நாயகமே என்றுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்ப அந்த யூதர்கள் வந்து சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ் நபியே, உங்களோட ஆக்கள் ஓர் இறைவனை நம்பினாக்கள் என்று நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களோட சஹாபாக்கள் சிறுக்கு செய்றாங்க. அப்படி என்ன சிறுக்கு செய்றாங்க? அவங்க வேற விஷயங்களும் சொன்னாங்க, இல்ல இது ஒன்று வேற ஒன்றும் சொன்னாங்க. அதையும் சொல்லிடுறேன். மாஷா அல்லாஹ்னு மட்டும் சொல்லாம மாஷா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் நாடியதும் என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்டாக்கி பேசுறாங்க உங்களோட சஹாபாக்கள். இருக்கு இல்லையா? அப்ப நாயகம் யோசிச்சு போட்டு திருத்தாட்டி போலம்பான். திருத்தையும் மேலா சொன்னத்துல உண்மை இல்லாம இல்ல. ஏன்னா அல்லாஹு வரசூலுவ திருத்தலே நாயகம். நாயகம் திருத்திரண்ட அல்லாஹு வரசூலுஹு ஆயிலம் என்று சொன்னதையும் திருத்திருக்கணுமே, அதை திருத்தல. இதை மட்டும் எப்படி திருத்துற? பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹாபாக்களே, அந்த யூதன் மாஷா அல்லாஹு வமா ஷி'த யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்ற கதையை போல ஷிர்கங்கான். நீங்க வேணுமெண்டா இந்த வ என்ற எழுத்துக்கு பதிலா சும்ம என்ற ஒரு எழுத்தை போடுங்க. வ என்ற அந்த எழுத்தை தூக்கி போட்டு சும்ம என்ற ஒரு வேர்டை போடுங்க, சொல்ல போடுங்க. அப்படி போட்டா என்ன பொருள் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூல் நாடியதுதான் என்று சொல்றதுக்கு பதிலாக அல்லாஹ் நாடியது பின்னர் ரசூலுல்லாஹ் நாடியது என்று வரும். அந்த பின்னர் என்ற அந்த வார்த்தை மாறும் சும்ம என்று போட்டா. அப்ப அல்லாஹ் நாடியதன் பின்னால் நீங்க நாடியது நாயகமே என்ற அந்த பொருள் வரும். வரும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை மாற்றி கொடுத்தார்கள். மாஷா அல்லாஹு சும்ம மா ஷி'த யா ரசூலல்லாஹ் அல்ல சும்ம ஷி'த யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்லுவார்கள். இதை யூதர்கள் என்ன செஞ்சாங்க? அது ஒரு குற்றமாக குறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனா சஹாபாக்களோட பழக்கம் என்னண்டா, அதான் மாஷா அல்லாஹு வமா ஷி'த யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வும் நாயகமும் நாடியது என்றுதான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். விளங்கிச்சா? அப்ப சஹாபாக்களோட கொள்கை தான் ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூல் ரெண்டு பேருக்கும் தெரியும், அப்படிதான் சொல்லுவாங்க சஹாபா. அந்த குற்றச்சாட்டோட அவங்க சொன்னாங்க, உங்களோட சஹாபாக்கள் கஅபத்துல்லாவின் மீது சத்தியமாக, சஹாபாக்கள் ஒரு வழக்கம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, வல் கஅபதி கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்ற வழக்கம் இருந்தது. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி கொடுத்தார்கள். அந்த யூதர்கள் அதையும் ஒரு குற்றமா சொன்னார்கள். உங்களாக்கள் கஅபத்துல்லா மீது சத்தியம் என்று சொல்றாங்க, படைப்பில சத்தியம் பண்ணலாமாண்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நல்லிணக்கத்துக்காக நாம சில விஷயங்களை திருத்தி அமைத்துக் கொள்ளலாம் என்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான விஷயங்கள் தான் இது. வல் கஅபதி என்று சொல்லாம ரப்பில் கஅபதி, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாண்டு நீங்க இதுக்கு பிறகு சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள். இதுதான் அதுல உள்ள தாற்பயம். அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் எப்படியான இணக்கம் அல்லது பிணைப்பு அல்லது ஒற்றுமைப்பாடு உள்ள விடயமாக சஹாபாக்களுக்குள் இருந்திருக்கிறது. அது அல்லாஹு தஆலா சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். சஹாபாக்கள் நாயகத்தை விளங்கினாப்போல் நம்ம விளங்கலாமா? விளங்கணும். விளங்கலாமான்னு கேட்டு போட்டு கடந்து போகையில் அது விளங்கணும். அது குர்ஆனுடைய சட்டம். அல்லாஹ் கண்டிப்பா சொல்லியிருக்கான், சஹாபிகள் நம்பியது போல நீ நம்பு. அதை மறுக்கிறவன் முனாஃபிக்கா இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான். வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு
காலு அனுமினு கமா ஆமன சுபஹாவு. சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வஇதா கீல லஹும் ஆமினு, அவங்கள கூப்பிட்டு டே இங்க வாங்கடான்னு கூப்பிட்டு ஆமினு கமா ஆமன நாசு, சஹாபாக்கள் நாயகத்தை நம்பியது போல நீ நம்புடா என்று சொன்னால், காலு அனுமினு, அவர்கள் கேட்பார்கள், கமா ஆமன சுபஹா, அந்த மடத்தனமானாக்கள் நம்பினா போல நம்ப சொல்றீங்களா? நாயகத்துக்கு கூட இருக்கிறாக்களை அந்த எதிரிகள் எப்படி நினைச்சாங்கன்னு கேட்டா, காலு அனுமினு கமா ஆமன சுபஹா, அந்த நாயகத்துக்கு கூட மடத்தனமா குந்திக்கி இருக்கிறாக்கள் நம்பினா போல எங்கள் நம்ப சொல்றீங்களா என்று அவர்கள் கேட்பார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சத்தியமா அல்லாஹ் சொன்ன வசனம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி நான் ஆலிமை கூப்பிட்டு கேளுங்க. சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹாவு. இப்படி கதைக்கானே வெட்டியாளர்ந்துகிட்டு நாயகத்தோடு இருக்கிறாக்கள மடையர்கள், நாயகத்தோடு இருக்கிறாக்கள மடையர்கள் என்று வெளியிருந்து கதைக்கானே, அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, நம்பர் 1 மடையன் அண்ணா கதைக்கிறவன் தான் என்றாலும் அவன் அதை உணர மாட்டான். அவன் மடையன் என்கிறவனுக்கு விளங்கா, பாக்குறாக்களை மத்தாக்களை பார்த்தா அவன் மடையை நம்பான், அவ்வளவுதான். இது தனி குர்ஆன், கலப்பில்லாத குர்ஆன் வசனம், யாரும் இதை மறுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வசனம், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்களும் மையித் அவங்களும் மையித், உங்களோட சஹாபாக்களும். வெளிரங்கமான பொருள், நீங்களும் மரணிக்கக்கூடியவர், மறையக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்றுதான் பொருள். ஆனால் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுதே அவர்கள் மௌத்தானவர்கள். வாழும் பொழுதே நஃப்ஸை அடக்கி நஃப்ஸுக்குரிய பயிற்சியை கொடுத்து நஃப்ஸுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்திய ஆரோக்கியவான்கள். இது எப்ப சாத்தியம்? ஒரு ஷேகிடத்திலே பைஅத்து பெற்று பயிற்சி பெற்றால் மட்டும்தான் வாழுகின்ற பொழுதும் மையத்தாக இருக்க முடியும். அப்ப 2 தடவை நம்ம பிறந்தோம். 2ஆம் பிறப்பு என்றால் என்னவென்று உங்களுக்கு சொன்னேன். 2 தடவை மரணிக்க வேண்டும். 2ஆம் மரணம் உங்களுக்கு தெரியும். 2ஆம் மரணம் உங்களுக்கு தெரியும். 1ஆம் மரணம் ஒரு காமிலான ஷேகுடைய கரம் பற்றி, அந்த காமிலான ஷேகுடைய தர்பியத்தின் மூலமாக உலக ஆசாபாசங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக துறந்து வெறுத்து அறுத்து கொன்று ஒரு கலைஞனுடைய கையிலே அகப்பட்ட புல்லாங்குழலாக எம்மை நாம் எம்முடைய ஷேகுடைய கரத்தில் இறைவனுடைய சந்நிதியில் ஒப்படைக்க வேண்டும். ஒருவன் கையில புல்லாங்குழல் இருந்தா அவன் எதை நாடி அதை ஊதுகிறானோ அதுதான் அதில் நாதமாக வெளியாகும். அல்லாஹ் ஒரு காமிலான ஷேகினூடாக ஒரு முரீதிலே எதை நாடுகிறானோ அதுதான் ஒரு முரீதிலே வெளியாகும். அவ்வளவுதான். கண்களை புல்லாங்குழலின் ஓட்டைகள், ஒரு கவிஞன் சொன்னான், புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி என்று சொன்னான். என்ன பாட்டு படம் என்று தெரியாவாப்பா? அப்படி ஒரு வசனம். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி. அழகாக புல்லாங்குழலை வர்ணித்து மனிதனுக்கு ஒப்பிட்டு சொன்னான். புல்லாங்குழலுக்கு இருக்கிற துவாரங்களை போல்தான் மனிதன் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி, கண் காது வாய் இவைகளை எல்லாம் அவன் அடக்கி, தன் உடலில் இருக்கின்ற புலன்களை துவாரங்களை எல்லாம் இறைவனுக்காக அடக்கி அந்த உணர்வை உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு அவன் அந்த உணர்வோடு திறக்கின்ற கண், பார்க்கின்ற பார்வை அல்லாஹ்வா இருக்கும், கேட்கின்ற கேள்வி அல்லாஹ்வா இருக்கும், பேசுகின்ற பேச்சு அல்லாஹ்வா இருக்கும், நடக்கின்ற கால் பிடிக்கின்ற கரம் அல்லாஹ்வாக இருக்கும். அது அல்லாஹ்வை பாரம்படுத்த விஷயம். இதுக்கு நாம யாரும் உறுதி எழுதி கொடுக்க தேவையில்லை.
கொடுக்கணுமா? தேவையில்லை. அந்த முதலாளி வாப்பா சொன்ன ஒரு கதை தான். அந்த முதலாளி அல்லாட பேர்ல 5 ஏக்கர் காணி எழுதி கொடுத்து போட்டு வாரார். 6 காணி யாருக்கு எழுதி கொடுத்தாரு? அல்லாட பேர்ல 5 ஏக்கர் காணி எழுதி. அகிலமே அல்லாடண்டு அல்லாஹ் உறுதி முடிச்சு குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதுல 5 ஏக்கரை இவர் அல்லாட பேர்ல எழுதி கொடுத்தீங்க. திருப்பி சம்பூர்ணம் அல்லாஹு தஆலா. ஒரு ஆள் மரணிக்க கிட்ட சொல்ற வார்த்தை என்ன? இந்த ஏலாதவன்ட கதை மாதிரி தான் இது. அதுக்கு அங்கே நீ ஒன்று ஏலாது. திருப்பி உசிர் கொடுக்க இயலுமா? நம்மளோட குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு. இனி அதுக்கு பிறகு நாம காத்தடிச்சு எழுப்பலாம். ஆளை டயரண்டா காத்தடிச்சு கிடிச்சு பெச்ச போட்டு எழுப்பி எடுக்கலாம். ஆள் எழுப்பலாமா? எழுப்பேலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்களோட டைம் முடிஞ்சு இன்னா லில்லாஹ்னு சொல்லி கலருங்கோ. அர்த்தம் என்ன? இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள். இதைத்தான் வாழும் பொழுது உணர்ந்து கொண்டு சொன்னேன். இப்ப நாம எப்போ உணர்றோம்னா மௌத்தானத்துக்கு பிறகு உணர்றோம். மௌத்தானத்துக்கு பிறகு நம்ம சொல்றோம் இன்னா லில்லாஹி, நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதை வாழும் பொழுதே இன்னா லில்லாஹி, நான் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவன். வ இன்னா இலைஹி ராஜிஊன், திருப்பியும் நான் அல்லாஹ்விடமே மீண்டு செல்லக்கூடியவன். ஏனென்றா நான் அவனில் நின்று வந்தவன் என்கிற உணர்வை ஒருவன் பெற்றுட்டா அவன் வாழும் பொழுதே மையத்தாக தர்பியத் பயிற்சி பெற்றவனாக இருப்பான் அல்லவா? இதைத்தான் சூபித்துவம் சொல்கிறது. தரீக்கா சொல்கிறது, 2 தடவை நீ பிற, 2ஆம் தடவை பிறப்பது என்றால் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து ஒரு காமிலான ஷேகுக்கு பிள்ளையாக மாறிவிடு. 2 தடவை மரணித்து விடு. மௌத்துக்கு முன்னால் நீ மௌத்தாகுதல் என்பது ஒரு காமிலான ஷேகுடைய பிள்ளையா இருந்து உன்னுடைய நஃப்ஸுடைய தீய குணங்களை, கெட்ட குணங்களை அகற்றி கொன்று குவித்து நீ இந்த துனியாவில் வாழுகின்ற பொழுதே மரணித்து விடு. 2 தடவை ஒருவன் பிறக்க வேண்டும். அதில் 2ஆம் பிறப்பு என்பதை உணர வேண்டும். 2 தடவை மரணிக்க வேண்டும். அதில் முதலாம் மரணம் என்பது என்ன என்பதை உணர வேண்டும். அதற்கான பயிற்சி பாசறை தான் தரீகா. அதை போதிக்கின்ற ஞானம்தான் சூபிசம். மாறாக சூபிசம் என்ற பேரில் எஸ்லோன் பைப்ல சுருளை சுத்தி கஞ்சாவை பத்துவதோ அல்லது இடக்கு முடக்காக எதையாவது ஒன்றை கதைத்துவிட்டு அதற்கு நாங்கள் ஒரு புத்திக்குப்பட்ட விளக்கத்தை சொல்லுவதோ அல்ல சூபிசம். சூபிசத்தினுடைய முன்னுதாரணம் குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். சையதுனா அலிநாயகம் சொன்னார்கள், லம் அஅபுது ரப்பன் வலம் அரஹு, நான் காணாமல் என்னுடைய ரப்பை நான் வணங்குவதில்லை என்று சொன்னார்கள். யார்? அலிநாயகம். என்னுடைய ரப்பை நான் காணாமல் வணங்குவதில்லை. அந்த பயிற்சி தான் சூபிசம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து இஸ்லாம் என்றால் என்னென்று கேட்டாங்க, விடை சொல்லப்பட்டது. ஈமான் என்றால் என்னென்று கேட்டார்கள், விடை சொல்லப்பட்டது. இஹ்சான் என்றால் என்ன நாயகம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ உன்னுடைய ரப்பை வணங்க வேண்டும், அவனை காண்பதாக வணங்க வேண்டும். ஃபைல்லம் தகுன், உனக்கு ஏலாட்டி அப்படி அல்லாஹ் இறைவனை அல்லாவை அந்த அபுதல்லாஹ நீ பார்த்து வணங்க வேண்டும். அப்படி 7 ஆண்டு சொன்னால் அவன் உன்னை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு நீ அவனை வணங்க வேண்டும். இதுக்கு தான் இஹ்சான் என்று சொல்ற. இஹ்சான் சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா எதுல பின்பற்ற சொன்னான்? எதுல பின்பற்ற சொன்னான்? நீங்க ஆலிம்கள்ட்ட கேளுங்க, குர்ஆன்ல இருக்குது. இதே வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருப்பான். என்ன சொல்லுவான்? ஆலிம்களுக்கு தெரியும். வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. சஹாபாக்களை இஹ்சானுடைய விடயத்தில் பின்பற்றுகின்றவர்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான். எதுல பின்பற்றினார்கள்? வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். இஹ்சான் என்பது அல்லாவை காண்பதாக அல்லது அவன் நம்மை காண்கிறான் என்பதாக நாம் வணங்குவது. அதைத்தான் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப்
ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லம் அஅ்புது ரப்பன் வலம் அரஹு, நான் காணாத நிலையில் என் இறைவனை நான் வணங்கவில்லை. இதற்கான பயிற்சியைத்தான் சூபியாக்கள், தரீக்காக்கள் கொடுக்குது. இயக்கங்கள் என்ன பயிற்சி கொடுக்காங்க? இயக்கங்கள் என்ன பயிற்சி? சமூக சீர்திருத்தம், அது இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பிரகடனம் செய்ய முந்தி செஞ்சு முடிச்ச கேஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர் அறிக்கை கிட்ட செஞ்ச கேஸ இஸ்லாம் என்ற பெயர்ல இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. ஒத்துமையா இருக்கணும், பாவம் செய்யப்படா, சமூக சீர்திருத்த நாயகம் எப்ப செஞ்ச? 40 வயசுக்கு முந்தியல செஞ்ச. 40 வயசுக்கு முந்தி அவர்கள் செய்த சமூக சீர்திருத்தம், சமூக அந்த விடயங்கள் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன், நம்பிக்கையானவர், அசாதிக், உண்மையானவர், நீதமானவர் என்றெல்லாம் கஅபத்துல்லாஹ்ல ஹஜருல் அஸ்வதை தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு புடவையில கல்ல தூக்கி வச்சு ஒத்துமையா தூக்கி வைங்கன்ற போதிச்செல்லாம் எப்ப? நபியா சொன்னதுக்கு பிறகா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூக போதனைகளை நாம் செய்ய வேண்டும். ஆனால் இஸ்லாத்தினுடைய உயிர், இஸ்லாத்தினுடைய உயிர் இதான். 2 தடவை பிறப்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள், 2 தடவை மரணிப்பதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். அதில் 2ஆம் தடவை பிறப்பதற்கும் 1ஆம் தடவை மரணிப்பதற்கும் ஒரு காமிலான ஷேഖுடைய பையத்தை கொண்டு அவரின் பிள்ளையாக மாறி அந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதுதான் சூஃபிசம், என்பதுதான் தரீகா. இதுதான் தரீகாவினுடைய தர்பியத். இந்த குடும்ப தர்பியா, பிள்ளை குட்டி தர்பியா, டீமா தர்பியா, அங்கர்மா தர்பியா, லக்டோஜன் தர்பியாவெல்லாம் பொறவு. முதல்ல நாம நம்முடைய நஃப்சானியத்தில் இருந்து ரூஹானியத்தான நிலையை பெற்றுக்கொள்வதை பற்றி யோசிக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்து ஹகீகியும் இராதியுமாம். மௌத்து 2 வகை, ஹகீகி, இராதி. உண்மையா மரணிக்கிறவன் ஞானியாகிறான், 2ஆம் கட்டத்தில் மட்டும் மௌத்தாகிறவன் மண்ணுக்கு இரையாகிறான். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. மௌத்து 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 2 வகை, ஹகீகி, இராதி விளங்கப்படுத்திட்டேன். மௌத்து உடலுக்கு, ரூஹுக்கு இல்ல. ரூஹுக்கு மௌத்து இருக்கா? என்னடா நீங்க மௌத்தாய் மண்ணோட மண்ணாய் நாக்களுக்கு விழா எடுக்கிறீங்க, கத்தம் ஓதுறீங்க, கந்திரி கொடுக்குறீங்க. எங்கட கத்தங்கதிரி கேட்டுறிய? எப்பயாவது கேட்டுறியா? எத்தனை ஆலிமை கொண்டு போட்டாலும் எல்லா ஆலிமும் துவா ஓதக்கிட்ட என்ன ஓதுவாரு? இலா ரூஹி சய்யிதுனா குதுபுனா ஜலாலுத்தீன் வலியுல்லா. இலா ரூஹி, ரூஹு மௌத்தாகிறா. அப்ப சொல்லு, உண்மையா நாங்க மௌத்தா போன ஆளுக்கு தான் கத்த மோதுறோமா? மௌத்தா போன ஆளுக்கு தான் கந்திரி கொடுக்கிறோமா? மௌத்தா போன ஆளுக்கு தான் நாங்க நினைவு வச்சிரோமா? இல்லையே. என்னன்னு சொல்ற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காம் இலா ரூஹி சய்யிதுனா நபீனா மௌலானா வைலா ரூஹி சய்யிதுனா குதுபுனா ஜலாலுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு வைலா ரூஹி சய்யிதுனா ஹல்லாஜுல் மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு. ரூஹி 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 என்று நாங்க ரூஹி 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 என்று போட்டு ஓதுற நாம, ஆனா தள்ளி நிற்கிறவன் என்னடா மௌத்தா நாளுக்கு ஓதுறீங்க? டேய், ரூஹு மௌத்தாகலடா. அப்ப ரூஹ பத்தி அறிவு தெரியா? ரூஹ பத்தி தெரியாதவன், ரூஹ பத்தி தெரியாதன்னு சொல்லுவான் மௌத்தா போன ரூஹுக்கும். ரூஹ் மௌத்தார்ல, மௌத்து உடலுக்கு, ரூஹுக்கு இல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னான்? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். நஃப்ஸ் மௌத்தாகும், ரூஹ் மௌத்தாகுமா? ரூஹ் மௌத்தாகற இல்ல. ஏ, அதைத்தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க எனக்கே நன்றி கட்டவர்கள். ஏ, வநஃபஹ மிர் ரூஹிஹி, என்னுடைய ரூஹில் நின்று நானே உங்களுக்கு ரூஹை தந்திருக்கிறேன், ஊதி இருக்கிறேன். வநஃபஹ மிர் ரூஹிஹி, தன்னுடைய ரூஹில் நின்று அவனே நமக்கு ரூஹை ஊதினான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா. சம் கேள்வி, அப்சார் பார்வை, அஃஇதா இதயம்.
இவைகளையெல்லாம் உங்களுக்கு தந்தான். ஆனால் கலீலம் மா தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்துற அளவு எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ்வை அளந்து சொல்றான், கலீலன், கொஞ்சம். உங்களுக்கு நான் எந்த ரூஹ ஊதி உங்களுக்கு கேள்வி ஞானத்தை தந்து பார்வையை தந்து இதயத்தை தந்து உம்பட்டுமே செஞ்சும் கலீலம் மா தஷ்குரூன், எனக்கே நன்றி கட்ட நீங்க மக்கத்தார் பாபாக்கு நன்றி வைப்பீங்களா? எனவேதான் லஇ ஷகர்தும் லஅஸீதன்னகும், ஒரு ஷேக் ஒரு அருளை உங்களுக்கு சுமந்து கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்றால் அதற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இன்னும் இன்னும் அதிகரிப்பான். வலையின் கஃபர்தும், நீங்கள் அதை மறுப்பீர்கள் என்றிருந்தால் இன்ன அதாபி லஷதீத், என் தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். இந்த பெரியாரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது யார்? நம்முடைய ஷேகுதான். கோவிக்காதீங்கோ, ஹல்லாஜு மன்சூர் அப்பாவும் இல்லை என்று எந்த தனிப்பட்ட கருத்து. பாப்பா சொந்த விருப்பத்தில் என்னையும் செய்கிற ஆளா? ஹல்லாஜு மன்சூர் பாப்பா செய்யறில்லை. பாப்பாவே சொன்ன பதில் என்ன தெரியுமா? குதுபுனா மக்கத்தார் வாப்பா அவர்களை தேடி வந்த பயணத்தில் அந்த கப்பல் அக்கறை பற்றிலே நங்கூரமிடப்பட்டது, அவ்வளவுதான். பாப்பா, இதே பாப்பா இந்த ஊரில் இல்லாமல் நாவலப்பிட்டியிலோ யாழ்ப்பாணத்திலோ இருந்திருந்தால் இது அந்த ஊருக்கு போயிருக்கும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹு தஆலா காலடியை கொண்டு வந்து தந்த ஒரு ஹிலாஃபத்தை, அல்லாஹ்வுடைய முதல் ஹலீஃபா இறக்கப்பட்ட இலங்கையில கொடுக்கப்பட்ட ஹிலாஃபத்தை நாம உணர தவறுகிறோம். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில என்னுடைய ஹலீஃபாவாக நான் ஆதமை ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வார்த்தைக்கு முதல் ஆதம் நபியினுடைய கால் பாதம் பட்டது சரந்தீப் என்கிற இந்த மண்ணில் தான். அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. சரந்தீப் இமாம்களுடைய கிதாபில் சரந்தீப்ங்கிற பேரு தான் இலங்கைக்கு இருக்கு. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட தன்னுடைய தீவானே ஷாஃபிஈயா என்கிற கிரந்தத்தில் இலங்கைக்கு சரந்தீப் என்று சொல்கிறார்கள். சரந்தீப் மண்ணே, உன்னிலிருந்து மாணிக்கங்களை நீ கக்கிவிடு என்று அவர்கள் அந்த கவிதையில் சொல்லுவார்கள். ஒரு கவிதை ஷாஃபி இமாம் அவர்கள் எழுதிய கவிதை, தீவானே ஷாஃபி ஐயாவிலே இலங்கையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரந்தீப் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில் என்ற ஹலீஃபாவை ஆக்கியிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வார்த்தையில பூமிங்கிறது ஒட்டுமொத்த உலக பந்தும் பூமிதான். ஆனால் அந்த பாதத்தை முதலாக சுமந்தது சரந்தீப் என்கிற இலங்கை. அது ஹிந்து தேசத்திலே உள்ள ஒரு பெரிய தீவு என்று இமாம்கள் அழகாக இந்த இலங்கையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சரந்தீப் என்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதத்தை சுமந்த இந்த மண்ணிலே இந்த ஹிலாஃபத்தை இப்ப நாம பையத் எடுக்கிற யார்ட்ட? பையத்துங்கிறது ஷேகுடையா? இல்லையே, அல்லாஹ்வுடைய விஷயம் அல்லவா பையத்துங்கிறது. அல்லாஹ் ஹலீஃபா நியமிச்சது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா கிட்ட திருந்தானே ஹிலாஃபத் வருது. அது அப்படியே வந்து நபிமார்கள் வழியா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ல இருந்து உலகத்தில் பல பாகங்களுக்கும் அது செல்லுது, அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் தஆலா கிட்ட ஆலமுல் அர்வாஹ்ல எல்லாருமே பையத்து செஞ்சு போட்டு பிறந்தாக்கள் தானே. அதைத்தானே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா பையத்து செஞ்ச அந்த எக்ரிமெண்ட், அந்த பையத்து செய்த அந்த பிரதியை தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருந்த ஒரு கல்லை அழைத்தான். கல்லை இங்க வாண்டு கூப்பிட்டான். இஃப்தஹ் ஃபாக், உன் வாயை திற என்று சொன்னான். அந்த கல் இரண்டாக பிளந்து ஆவென்றது. அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் நாம எல்லாரும் காலு பலா என்று சொன்ன அந்த பையத்தை அறுதிமானமாக எழுதி
அந்த கல்லுடைய வாய்க்குள்ளே அல்லாஹு தாலா வைத்தான். கல் அப்படியே ஒட்டி மூடிக்கொண்டது. அந்த கல்லை தான் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கி வைத்தான். மனிதன் செஞ்சு கொண்ட, உங்களுடைய வம்சம் செஞ்சு கொண்ட எக்ரிமெண்ட் இந்த கல்லுக்குள்ள இருக்குது, எடுத்துக்கிட்டே போங்க சொர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் அந்த கல்லை இறக்கி வைத்தான். அந்த கல்லுத்தான் கஅபத்துல்லாவிலே வைக்கப்பட்டிருக்கிற ஹஜருல் அஸ்வது கல்லென்று சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அறிவித்தது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் இது ஒரு சாதாரண கல் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் மஹ்லன்யா உமர், உமரே நிறுத்துங்கள், சாதாரண கல் என்று யார் சொன்ன? இந்த கல்லுக்குள்ளாம் விளக்கம் இருக்குது, பையத்தை இருக்கு, அதுக்குள்ளதான். இந்த விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசியா சொன்ன வசனம் என்ன தெரியுமா? லௌலா அலி லஹலக உமர். ஹஜருல் அஸ்வது கல்லுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கின்ற இந்த ரகசியத்தை அலியவர்கள் இந்த இடத்தில் சொல்லாமல் விட்டிருந்தால், லௌலா அலி, அலி இல்லை என்றால் லஹலக உமர், உமர் அழிந்திருப்பார். எவ்வளவு தன்னடக்கமான ஆக்கள், எவ்வளவு பெரிய ஆக்கள், எவ்வளவு தன்னடக்கமான ஆக்கள். உமர் நாயத்தை மிஞ்சின கொஞ்சம் மூத்தாப்பாமார் இஞ்சி பையத் என்ன, ஷேக் என்ன, மக்கத்தார் என்ன, ஹலாஜி மாசன் இது என்ன, மௌத்தா போன மன்னோட மண்ணாயினாக்கு. அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நீண்ட நேரம் பேசிவிட்டேன் நினைக்கிறேன். இல்லாமல் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பேச நிறைய விஷயங்கள் வருகிறது. என்றாலும் மிச்ச நேரம் பேசுறது நாயகத்துக்கும் பிடிக்காது, நம்மளுக்கும் பிடிக்காது, அல்லாஹ்க்கும் பிடிக்காது. ஒரு ஆலிமுடைய ஜும்மா பிரசங்கம் கூட பிரசங்கம் சுருக்கமாக இருக்கணும், தொழுகை நீளமாக இருக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பிரசங்கம் சுருக்கமாக இருக்க வேணும். இன்றைக்கு நான் மட்டும் பயானாக தீர்மானிக்கப்பட்டதனால் சற்று நீண்ட நேரம் பேசிவிட்டேன். என்றாலும் இன்னும் நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்னுடைய ஹயாத்தையும் உங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி, நம்முடைய ஷேக் நாயத்துடைய ஹயாத்தை அதைவிட பன்மடங்கு நீளமாக்கி, நாங்கள் எல்லாரும் அவர்களின் பிள்ளையாய் 2ஆம் தடவை பிறக்கவும், அவர்களின் தர்பியத்தினால் 1ஆம் தடவை மரணிக்கவும், மலக்கூத்துடைய எல்லையை நாம் அடைவதற்கும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் இதயம் எனும் அரசினிலே அவர்களுக்கான ஆசனத்தை தூய்மையாக்கி, ஷேഖിனை சுமந்த நடமாடும் ரவுலா ஷரீஃபுகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளமையை ஷேഖിலே தரிசித்த உண்மையானவர்களாக நாம் அனைவரும் உள்ளங்கள் உயிர் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் என் மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்கள் பிள்ளை குட்டிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நசீபை தருவதோடு, இந்த தரீகாவில் இந்த ஷேக் நாயகத்தினுடைய பாதத்தின் கீழ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக இங்கிருக்கின்ற இன்னும் அல்லாஹ் நாடக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் நிலை பெறச் செய்ய வேண்டும் என்றும், எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாத்து இதில் தரிபடுத்த வேண்டும் என்றும், எனக்காகவும் உங்களுக்காகவும் இத்தனை பெரியார்களும் ஹாலிராகி இருக்கின்ற இந்த பெரும் சபையிலே இருகரம் ஏந்தி உள்ளம் முருகி கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, பேசிய கருத்துக்களில் ஏதாவது தவறுதல்கள் பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அவைகளை மன்னித்தருள வேண்டும் என்று என்னுடைய ஷேக் நாயகத்தின் பாதம் பணிந்து வேண்டி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.